Hi friends, Assalamu alaikum. Welcome back to Faranis Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்கள் இன்றைக்கும் Faranis Kitchenல ஒரு டேஸ்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சு கொள்ள இயலுமான மாதிரிக்கு கோகனட் ஐஸ் ஸ்வீட் ஒன்று தான் காட்ட போகிறேன். வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, இதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள். காட்டுறதுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எதுமாகும். எங்கேருந்து கோகனட் ஐஸ் செஞ்சு கொள்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஐசிங் சுகர் எடுத்துக்கிறேன், மில்க் மேட் பெரிய டின்னொன்று எடுத்துக்கிறேன், வெனிலா எசன்ஸ், ப்ளூ கலர் ஃப்ரூட் கலரின், டெசிகேட்டட் கோகனட், உப்பு, இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க எங்கேருந்து கோகனட் ஐஸ் எப்படி செஞ்சு கொள்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட்டுக்கு நான் எங்கேருந்து கோகனட் ஐஸை செஞ்சு போடுறதுக்கு ட்ரே ஒன்று எடுத்துக்கிறேன். ட்ரே ஒன்று எடுத்து அதில் நல்லா பட்டர் பூசி எடுத்து வச்சுக்கொள்ளணும். எங்கேருந்து கோகனட் ஐஸை செஞ்சு கொள்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு வீதூர் பவுல் ஒன்று எடுத்து அதில் 300 ml கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் வெனிலாவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு 1 பிஞ்ச் மாதிரி உப்பும் போட்டுக்கொள்கிறேன். மிச்சம் உப்பு போட்டுக்கொள்ளவான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மில்க் மேடையும் வெனிலாவையும் உப்பையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 150 கிராம் ஐசிங் சுகரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 375 கிராம் டெசிகேட்டட் கோகனட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டெசிகேட்டட் கோகனட் நாங்கள் வீட்டில் செஞ்சு கொண்டது. இது நாங்கள் செய்கிற மாதிரி ஆல்ரெடி நாங்கள் எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த டெசிகேட்டட் கோகனட் செய்கிற மாதிரி பார்க்கணுமெண்டா எங்களோட சேனலில் போயிட்டு உங்களுக்கு டெசிகேட்டட் கோகனட் செய்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளும். இந்த டெசிகேட்டட் கோகனட்டையும் போட்டு நான் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ரெண்டுக்கு பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் எங்கேருந்து பட்டர் பூசி கொண்ட ட்ரே எடுத்து நாங்கள் செஞ்சு கொண்ட கோகனட் ஐஸ் மிக்ஸிங்கில் ரெண்டுக்கு பிரித்து கொண்டதில் ஒரு ஹாஃப் எடுத்து இதில் போட்டு லெவல் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி போட்டுட்டு நல்லா கரண்டி ஒன்றால் டைட்டாக நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா பசந்தாக ஒரே லெவலுக்கு லெவல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஒரு ஹாஃபை போட்டு இப்படி லெவல் பண்ணிவிட்டு இதில் மறு ஹாஃப் எடுத்து நான் இதை கொஞ்சம் கலரின் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் ப்ளூ கலர் ஃபுட் கலரின் எடுத்துக்கிறேன். அதில் 1 ட்ராப் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு கலரின் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொள்ளையிலும். இதுக்கு கலர் ஆட் பண்ண போக்கில் உங்களுக்கு லைட் கலருக்கு ஒன்றுமெண்டா ஒரு 1 ட்ராப் செட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கலர் டார்க்காக ஒன்றுமேட்டு நினைக்குதுண்டா நீங்கள் அதுக்கு விட கொஞ்சம் கலர் கூடியாக போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு இன்னொரு 3 ட்ராப்ஸ் ப்ளூ கலரின் ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நாங்கள் நேரத்தோடு செஞ்சு கொண்ட கோகனட் ஐஸ் ட்ரே எடுத்து அதுக்கு மேலால் நாங்கள் இப்போ கலர் மிக்ஸ் பண்ணின கோகனட் ஐஸ் மிக்ஸினையும் போட்டு அதையும் நான் நல்லா டைட் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா பசந்தாக க்ரக் கொண்டும் இல்லாமல் நல்லா டைட் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி நான் எங்களோட கோகனட் ஐஸை செஞ்சு எடுத்து வைக்கிறேன். இப்படி செஞ்சுட்டு நான் இது ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். எங்களோட கோகனட் ஐஸ் செட் ஆகி வரதுக்கு.
ஹாஃப் அன் ஹவருக்கு பிறகு எங்களோட ஃப்ரிட்ஜில் வச்ச கோகோனட் ரைஸ் இப்போ இப்படி இருக்குது. நல்லா பசந்தாக செட் ஆகி உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கு. நான் இப்போ இதை பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எங்களோட கோகோனட் ரைஸை உங்களுக்கு விருப்பமான சைஸுக்கு விருப்பமான டிசைனுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட கோகோனட் ரைஸ் ஸ்வீட். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். ஏண்டா இது நல்ல டேஸ்ட்டான ஸ்வீட் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்கள்கிட்ட இந்த கோகோனட் ரைஸ் ஸ்வீட் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும்.